ராஜேஷ் சார் கூட வந்து ஒர்க் பண்ற வாய்ப்புகள் முன்னாடியே கிடைச்சிச்சு, பட் அது அமையல அப்படின்னு ஒரு இன்டர்வியூல வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? ராஜேஷ் சார் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். அவர் ஒரு 2-3 லைன் சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், சார் எனக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தால் பெட்டராக இருக்கும் சார். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான். அதுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு லைன் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு எனக்கு. அண்ட் அவருடைய ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் காமெடி ஃபில்ம் எடுக்கிற ஒரு டைரக்டர்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அன் எமோஷ்னல் ட்ராமா, இட்ஸ் அ ஈகோ கிளாஷ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல், அப்படி தான் இருக்கும். அது அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அதில் ஒரு குவார்ட்டர் சொல்லு மச்சி ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்றைக்கும் மீம்ஸ் அது போயிட்டுருக்கு. தவிர அவருடைய ஒவ்வொரு ஃபில்மும், அதாவது நீங்கள் பாஸ்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனுஷன் முதல் ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பான், அவன் மாறவே மாட்டான். அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம். அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன்ஸை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அவர். அதனால இந்த படம் எனக்கு அந்த ஒரு லைனில் பண்ணார், எனக்கு கேரக்டர் ஓரியன்டாக பண்ணார். அண்ட் அது நிச்சயமாக எனக்கு நல்லா வரும்னு தோணுச்சு. அப்படி தான் ஆரம்பிச்சு. சூப்பர் சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் ஓவர் டு ஹாரிஸ் சார். புதுசான சவுண்ட்ஸ் எடுத்து அதை வந்து பாடல்களில் கொடுத்து எங்களுக்கு அது ஒரு ட்ரீட்டாக கொடுத்துட்ருக்கீங்க. அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே பாப்புலர் பண்ணுறதுல நீங்கள் வந்து பேர் போனவர். ஹவு இஸ் இட் ஹேப்பனிங்? நீங்கள் எப்படி அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து தேடி எடுக்கிறீங்க? Yeah, before going to that, I need to thank the singers in this album. Okay. So இந்த படத்தில் பாடல்கள் பாடிய மதுஸ்ரீ அவர்கள், கார்த்திக், சுனிதா சார் எல்லாம் பாடியிருக்காங்க. அதோட 3 புதிய சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஒன்று வந்து ஸ்டீஃபன் ஜஹாரியான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட். அவர் சிங்கர். நாங்கள் மலேசியாவில் ஷோ பண்ணும்போது அவர் மீட் பண்ணேன். அவர் குரலுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு குரல் இருந்தது. அதில் என்னுடைய ஃபேவரட் சாங் இந்த படத்தில் ஒரு அக்கா சாங் இருக்குது. ஸோ அந்த பாடலை ரவிக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு சொன்னது. அந்த பாடலை தாமரை எழுத அவர் பாடியிருக்காரு. அப்புறம் 2வது அஹானா அப்படின்ற ஒரு ஃபீமேல் சிங்கர். இந்த அமுதா பாடலில் கார்த்திகோட பாடினவங்க. நான் இந்த பாடலுக்காக புது குரலை தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன வயசு ஹரிணி குரல் சேனல் மூலிமா எனக்கு நிறைய சவுண்ட் பேங்க்ஸ் அனுப்பிச்சாங்க. அந்த உங்களுக்கு டேலண்ட்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்களே அந்த கான்டெஸ்ட்லாம். நான் சொன்னேன், அப்போ அந்த ஜெயித்தவங்களாம் வேணாம், ஆனால் ஃபைனல்ஸுக்கு போன 5 பேர் இருக்கிறாங்களே. ஏன்னா அதில் ஜெயிக்கிறவங்க பல காரணங்களால் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச காரணம் வேறு இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும். ஸோ ஃபைனல்ஸ் வந்து 5 பேருமே எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன் நான். வெற்றி பெற்றவர்கள் மட்டும் இல்லை. ஸோ அந்த 5 பேரில் தோற்று போன ஒரு பொண்ணு, இந்த குரல் ரொம்ப மழலையாக இருக்குது, சின்ன பொண்ணுமா இருக்குது, இந்த பொண்ணு வர சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு வந்தாங்க. அவங்க அம்மாவோட பார்த்தா ஷாக். உண்மையாலுமே குழந்தை தான், 13 வயசு பொண்ணு. உடனே எனக்கு என்னென்னா சின்ன சங்கடம், ராஜேஷ்க்கு எனக்கும் இந்த குழந்தைய வச்சுட்டு டூயட் சாங்க என்னென்னா, சார் நான் பாடுவேன் சார் அப்படின்றாங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்டேன். அப்புறம் பார்வதியும் கேட்டாங்க. அவங்க தான் அந்த பாடல் எழுதியிருக்காங்க, அமுதா சாங். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும், ஐயோ இது என்னங்க ப்ரொஃபஷனுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வாய்ப்பு. அப்புறம் எப்போ பிரியமன் சைடுவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய்ப்பு வருதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஒரு குரல் நல்லா இருக்குது, 13 வயசு பொண்ணு எப்படின்னு பிரமாதம் பாடிடுச்சு ஒரே நாளில். ஸோ இன்றைக்கி அந்த நீங்கள் கேட்பீங்க எல்லோரும், ஹோப்ஃபுல்லி ஆல் லைக் இட். தென் 3வது புதிய சிங்கர் பால்டபா. அவர் வந்து மறுபடியும் இந்த பிரதர் வந்து பயங்கர ஃபேமிலியான படம். நீங்கள் ஏதோ ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு வேற மாதிரி நினைக்காதீங்க. அவருடைய காமெடி சென்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அவர்கிட்ட பார்க்காத ஒரு முகம் ஒன்று இருக்குது, அந்த ஒரு அம்பி முகம். அண்ணியனை தான் பார்த்துருக்கீங்க, அம்பியை பார்த்தது இல்லைல்ல. அவர் பாஸ்கன்கிற பாஸ்கனில் அந்த ஒரு 50 மினிட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபேமிலி மதருக்கும் சன்னுக்கும் உள்ளது. எனக்கு எப்பயுமே இவர்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் பயங்கரமாக இருக்குது. ஃபேமிலி டேப் பண்ணி நம்மளை அழுவ வைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்ட். அதை இந்த படத்தில் அவர் கரெக்டாக கையாண்டிருக்கார். ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு கரெக்டாக ஆஹா இதுதான் இதுதான் இந்த டைரக்டர். நம்ம எல்லாரும் ஒரு காமெடி டைரக்டராக பார்த்துருக்கோம். இந்த ஒரு கண்ணாடியிலலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்தில் பயங்கர எமோஷன். எனக்கு என்னென்னா இந்த கடைசி குட்டி சிங்கம்னு ஒரு கடைசியாக வந்த படம் ஃபேமிலி ஃபிலிம்லாம், அது வில்லேஜ் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டி சப்ஜெக்டில் பிரதர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு இது எப்படின்னா அது வாரக்கணக்கில் ஓடும்னு சொல்லுவாங்களே ஒரு படம், 80%லேயே ஓடும், 100ல் வராது, 75, 80, 80 போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் இது.
இந்த படத்தில் எனக்கு ஒரு துள்ளலான ஒரு பாடல் வேணும், ஆடியன்ஸ் முன்னாடி பேசின மாதிரி கொண்டு வரணும்போது ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் இருக்கலாம்னும் போது யூடியூப்பில் ஒரு சிங்கர் அனுப்பிச்சார் ஒரு லிங்க்கு. நான் அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்டவுடனே இந்த குரல் நல்லா இருக்கானே, நம்ம பண்ணுற பாடலுக்கான குரல் இல்லையேன்னும் போது, உங்களுக்கு தெரியல, யூடியூப்பில் சாங் முடிஞ்சோன்னா அடுத்த இன்னொரு பாட்டு வரும், அதுவே சஜஸ்ட் பண்ணி வரும். அதில் தான் இந்த பையன் பால் டப்பா வந்துச்சு. அன்னீஸ்ன்னு சொல்லிட்டு இது யாரான்னு சொல்லிட்டு போனால் ஐன்னு வந்தேனே, அடாடாடாடா இந்த குரல் நல்லா இருக்கு, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யூடியூப் தான் அது. ரெண்டாவது சரி இந்த பையனை வர சொல்லணும்னா எனக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ ஒரு ஆஃப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போசர் இருக்கார், என்கிட்ட மியூசிக் ப்ரொடியூசர் இருந்தார். அவர்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலமே கூப்பிட்டு வந்துட்டார். ராஜேஷ் இருந்தார். உடனே சார் எப்படி சார் பாட்டு எழுதலாம் சார்? நான் பொண்ணும் டியூனே கம்போஸ் பண்ணல. உடனே செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் இந்த பீட்டை போட்டு ஒரு டியூனை நான் வாயில் பாடி காமிச்சு இதை டெவலப் பண்ணிட்டு வரணுன்னே அவர் எழுதிட்டு வந்தது தான் இந்த ஃபுல் சாங். அப்புறம் ராஜேஷும் அவர் உட்காந்தா இந்த மக்கா மிஷின்ற வார்த்தை பிடிச்சாங்க. நான் நினச்சேன் இந்த ஒரு மக்கா மிஷி ஒரு நல்ல ஒரு ஆந்தம், ஒரு சேப்பாக் ஆந்தம், ஒரு சிஎஸ்கே ஆந்தம் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, உள்ள ஒரு ஃப்ளேர். அண்ட் அந்த வார்த்தை கேட்கும்போதே ஆஹா இது ஒரு அட்ரஸ் கிடச்சிருச்சு, இந்த படத்துக்கு ரெண்டாவது டைட்டில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அதுக்கு விட பெரிய சர்ப்ரைஸ் இவர் ஆடின டான்ஸு. இன்னொரு பாட்டை நீங்கள் ஆடணும். ஸோ அதான் இவருடைய, நீங்கள் அவ்வளோ அருமையாக ஆடிருக்காரு. எல்லாருக்கும் என்ன ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ ரொம்ப நாள் கழித்து ஆடுறாரு. அண்டு தட் மேட் தட் இம்பேக்ட். ஸோ ஐ தேங்க் பார்வதி, தாமரை, ஒண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன், அண்ட் ராஜேஷ், சுந்தர் அவர்கள். ஸோ நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் தான் தகப்பன் ஃபார் த ஃபில்ம். ஸோ அண்ட் எஸ் ஜெயம் ரவி, அமேசிங் திங். கண்டிப்பாக இது பெரிய தீபாவளி உங்களுக்கு. தேங்க்யூ. மகாமிஷி சாங் பற்றியும் நிறைய விஷயங்கள், படத்தை பற்றியும் சுவாரஸ்யமாக ஹாரிஸ் சார் இவ்வளோ நேரம் வந்து பேசுறது நாங்கள் எங்கேயுமே வந்து பார்த்தது கிடையாது. பட் இட் வாஸ் ஸோ நைஸ் டு ஹியர் யூ ஸ்பீக்கிங் சார். தேங்க்யூ வெரி மச். பேசுறீங்களா சார் ஒரு சில வார்த்தைகள்? கண்டிப்பா நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஐ மீன் அவர் வந்துட்டு இவ்வளோ பேச மாட்டார்னு தெரியும், இப்படி ஆடுவாரான்னு எனக்கு இன்னைக்கு தான் எனக்கு வந்து தெரியுது. சார் ஹேட் ஃபன் டான்சிங் வித் யூ அண்ட் இது மோர் தென் ஃபன், ஒர்க்கிங் வித் யூ இஸ் அமேசிங். பிகாஸ் எங்கேயும் காதல் மாதிரி இன்றைக்கும் வந்து சவுண்ட் செக் போடுறதுக்குலாம் அந்த சாங் தான் சார் போட்டு கரெக்டாக இருக்கா சவுண்ட்ஸ் அண்ட் செக் பண்ணுறாங்க இன்னைக்கு. அது வந்து நம்மளுடைய காம்பினேஷனாக இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பிரதரில் வந்து மக்காமேஷி வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு சாங்காக என்றைக்குமே எனக்கு இருக்கும், என் ஃபேன்ஸுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான். அண்ட் அண்ணன் வந்து சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு அப்போ அண்ணன் யாருன்னு தெரியாது. அப்போ வந்துட்டு அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய் டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர், அவர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டிஎஃப்டி ஃபிலிமில் அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர். அதுதான் இன்றைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். ஆல் த பெஸ்ட் சார் லைஃப்பில். தேங்க்யூ. இந்த மேடை சரியான இடம். ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன், பத்திரிகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜன் போட்டது மின்னலை படத்தில் கிடையாது, அதுக்கு முன்னாடி இவங்க அண்ணன் தான். அவர் செஞ்ச ஷார்ட் ஃபிலிமில் 1993 or 4 நினைக்கிறேன், கரெக்டா? நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். அப்போ அவங்க ஃபாதர் எடிட் மோகன் சார் எனக்கு தெரியும், அவர் படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஹிட்லர்லாம் நிறைய தெலுங்கில் பண்ணுவார். அப்போ அவர் பழக்கத்தில் அவர் மகன் அப்போ தான் டிஎஃப்டி பிடிச்சிருக்காரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சார். இவரும் பாஸ்கரும் வந்தீங்க. ஒரு அருமையான, அப்பயே அவர் தெரிஞ்சது இஸ் கோயிங் டு பி a promising director. நானும் வந்தேன் சார், அப்போ இப்படி இருந்தேன் நான். எங்கேயும் இருந்தீங்க. சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் புதுசாக நாங்கள் கேட்காமே நீங்கள் வந்து சூப்பரான கான்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. எஸ், I would like to thank everybody for the opportunity they gave me. Okay. Starting from ராஜேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும். அண்ட் பிரியங்கா மோகன், அவங்களுடைய க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ப்ளூபர்ஸாக மட்டும் இல்லை, அதை நம்ம யூடியூப்பில் எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு சின்ன ரியாக்ஷனில் ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய இருக்குது. அண்ட் இது ஒரு அளந்து பண்ணக்கூடிய ஒரு சில பேரில் வந்துட்டு ரொம்ப அழகாக பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கா? ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்றா பார்த்தோம் ஊட்டியில். ஸோ அப்போ வந்துட்டு கத்திக்கிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஃபைனல்ஸை. கீழே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு எல்லாரும், அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது. அண்ட் சரண்யா மேம் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட
அதை வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகி ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ஜென் கான்சன்ட்ரேஷனில் வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் மேம், உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேக்கப் பேக்கே வச்சுக்க மாட்டாங்க, மேக்கப் ட்ரே தான் வச்சுப்பாங்க. அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு புஃபேல இதில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட காட்டுவாங்க. அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, சீப்பா இதுவா, ஐப்ரோ இதுவா, லேஷஸா, ஓகேம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. மேம், உண்மையாகவே வந்துட்டு அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிது அது உங்ககிட்ட. அண்ட் சுந்தர் சார் சொல்லவே முடியாது. அவரோட 3 படம் எனக்கு 3 வருஷம் மேலே எனக்கு அவருடைய பழக்கம். எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ஒரு சில படங்களில். லொக்கேஷனில் ஷிப்பெல்லாம் நாங்கள் பிடிச்சி ரிவர்ஸில் கூட்டு வந்தோம். அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது, சுந்தர் சாரால் மட்டும்தான் முடியும். அவருடைய எல்லா படங்களும் நல்லா வரணும்னு நான் வந்து எப்பவுமே ஒரு பிரதராக நான் வந்து வேண்டிப்பேன் சார். அண்ட் இந்த அசோசியேஷன் எப்பவுமே இருக்கணும். அடுத்த படமும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம், நம்மளுடைய 3rd ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் பிரதர் டு மீ. அண்ட் சுமா மேம், தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச், ஸ்வீட் ஆஃப் யூ டு கம். நட்டி சார் எப்படின்னா, என் படத்தில் நட்டி சார் இருக்காருன்னா யோசிப்பாங்க, வில்லனா இல்லை காமெடி பண்ணுவாரா இல்லை, ஏன்னா அவரை பிளேஸ் பண்ணவே முடியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஆடியன்ஸ்க்கு அவர் தந்ததே இல்லை ஒரு நாள் கூட. நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். அது ஒரு ரேர் காம்பினேஷன் சார். அது எப்படின்னு தெரில, நீங்கள் கேமரா பின்னாடிலேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது, அதை சொல்லாமல் நீங்கள் வந்து எங்களை வந்து ஓட்டின்னு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு நாள் அது கற்றுக் கொடுங்க, நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் பியூட்டிஃபுல் சார், தேங்க்யூ ஸோ மச். ராவ் ரமேஷ் சார் வந்து ஆந்திராவில் வந்து பெரிய நடிகர் அவர். எஸ், அவர் வர்றதுக்கு முன்னாடி சார் நான் வந்துட்டு தெலுங்கில் நிறைய டயலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். நமக்கு ஒரு 80% வரும், அதனால் அவர்கிட்ட பேசணும் சார், உங்கள் ஃபேன் சார், நல்லா பண்ணுறீங்க சார், எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஹலோ சார்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, என்னப்பா எப்படி இருக்கிறா, நல்லா இருக்கிறா, அப்புறம் எங்கேருந்து வர, அப்போ நல்லா இருக்கிறாரா அப்படி இப்படின்றாரு. யார் சார், எப்படி சார், நான் இங்கே வளர்ந்த பையன்தான்ப்பா அப்படின்ட்டார் அவர். அப்போ தான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு. அதுதான் இந்த உச்சரிப்பு, அதெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். விடிவி கணேஷ் சார், அவர் வந்துட்டு செஸ்ஸில் நிறைய தடவை தோற்று போயிருக்காரு, சொன்னால் திட்டுவார் அவர். வின்னும் பண்ணியிருக்காரு, அதை பற்றி பேச தேவையில்லை, நமக்கு எதுக்கு அது. வின்னும் பண்ணியிருக்காரு, அது ஜாலியாக ஒரு ஹாப்பியாக அது போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. அது சொல்லிட்டே போகலாம். அண்ட் என்னுடைய பிரதர் இன்லா சசி சார், அவர் வந்துட்டு இன்னைக்கு எனக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் இந்த விழாவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய டீம் எல்லாருக்கும், என்னுடைய பிஆர்ஓ டீம்லேருந்து எல்லாருக்கும், என்னுடைய மேக்கப் டீம், என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தது வந்துட்டு உங்கள் எல்லாரால தான் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச்.